விச ஊசிக்கு பதிலாக மீண்டும் துப்பாக்கியா? ஐக்கிய நாடுகள் சபை மறுப்பு. அமெரிக்காவில் தொடரும் கொடூரம். வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை கண்டுகொள்வதிலே நாங்கள் மகிழ்வு. இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை வழங்கப்படுவது ஒரு வழமையாக இருக்கிறது. என்றால் கொள்வதற்கு பதிலாக அவர் இறக்கும் மட்டும் அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் ஜெயிலிலே, அதாவது சிறைச்சாலையிலே அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து விடும். அதன் பின்னர் அவருடைய உடலங்களை சிறைச்சாலை எடுத்துக்கொள்ளும், அல்லாவிட்டால் அவருடைய வீடுகளுக்கு அது வழங்கப்படும். இந்த முறை இருக்கிறது. ஆனால் ஒரு இருசார் கொள்கை இருக்கிறது. ஒன்று சொல்கிறார்கள், இறுக்கமான கொள்கை இருப்பின், அதாவது இறுக்கமான தண்டனைகள் இருந்தால்தான் ஒரு நாட்டை திருத்த முடியும் என்பது ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் சொல்கிறார்கள், ஒரு உயிரை கொள்வது என்பது மிக மோசமான செயல் என்ற விதத்திலே சிலர் கலைக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையும் சொல்கிறது, ஒரு உயிரை கொள்வது ஒரு குற்றமான விடயமாக ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த அமெரிக்காவில் விச ஊசியினுடைய தட்டுப்பாடு மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் விச ஊசியினால் தான் அமெரிக்காவிலே மரண தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனால் இந்த விச ஊசியை ஏற்றுகின்ற பொழுது அவர் வலி அறியாமல் இறப்பார். அதற்காகத்தான் எந்த விதமான சிரமங்கள் மற்ற வகையிலே ஒரு மரண தண்டனை வழங்க வேண்டுமானால் விச ஊசியின் மூலமாகத்தான் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய நீதித்துறையினுடைய ஒரு கொள்கையாக காணப்பட்டது. இதன் காரணமாக கொலை குற்றவாளிகளுக்கும் சரி, இந்த மரண தண்டனை கைதிகளுக்கும் இந்த விச ஊசி ஏற்றி கொலை செய்கின்ற நடைமுறை காணப்பட்டது. இப்பொழுது விச ஊசியினுடைய தட்டுப்பாடு அமெரிக்காவில் நிலவுவதனால் மீண்டும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கின்ற அல்லது மரண தண்டனையை நிறைவேற்றுகின்ற செயற்பாட்டை அமெரிக்கா மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாங்கள் நினைக்கிறேன், அமெரிக்காவில் தான் அதிகமான வித்தியாசமான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுகின்றது வழமை. அதிலே நாங்கள் பார்க்க போனால், முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பல நடைமுறைகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது. இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக பல நடைமுறைகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது. அதில் ஒன்று விச ஊசி ஏற்றுதல். அதாவது எங்களுடைய நரம்பு மண்டலங்களை தாக்குவதற்கு அடிப்படையாக எங்களுடைய முன்னான் பகுதி மூளையை செயலிழக்க வைத்து எங்களுடைய உயிரை கொள்வதற்கான நடைமுறையாக அது இருக்கும். குறிப்பாக நரம்பிலே விஷத்தை ஏற்றி கொலை செய்வதுதான் அந்த விச ஊசி ஏற்றி கொலை செய்யும் நடைமுறை இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா மின்சார நாட்காலி. மின்சார நாட்காலி எனப்படுவது எங்களுடைய ஒரு நாட்காலி மாதிரி இருக்கும். அந்த நாட்காலியில் இருக்க வச்சு எங்களை லொக் பண்ணிடுவாங்க. லொக் பண்ண பிறகு மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்கிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா விஷவாயு நிரப்பப்பட்ட ஒரு அறையில எங்களை அனுப்பி, நைட்ரஜன் செலுத்தப்பட்ட ஒரு அறைக்குள்ளே எங்களை அனுப்பி அல்லது முகமூடியை செலுத்தி எங்களை கொலை செய்கின்ற முறை இருக்கிறது. அதே போல துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கின்ற நடைமுறையும் அங்கு காணப்படுகிறது. இப்படி பல மரண தண்டனை நிறைவேற்றும் வழிமுறைகள் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை சொன்னாங்க, துப்பாக்கியால் சுடுவது உடலை சேதப்படுத்துவதாக அமையும், அந்த கொலையை கொடூரமாக செய்வதை போல இருக்கும் மின்சாரம் தாக்கி கொலை செய்வது, அதே போல தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதும் அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்வதாக அமையும் என்ற விஷயங்களை ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன பிற்பாடுதான் இந்த விச ஊசி ஏற்றி கொலை செய்யும் நடைமுறை வந்தது. அது இலகுவான ஒரு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வழிமுறையாக அது காணப்படும். இதனாலே இப்ப அமெரிக்காவில் விச ஊசி தட்டுப்பாடு நிலவப்பட்டதன் பின்னர் இப்பொழுது அமெரிக்கா அரசு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். மரண தண்டனை கைதிகளுக்கு இப்பொழுது துப்பாக்கியால் சுடுவது என்ற ஒரு நடைமுறை பாத்தீங்கன்னா, விச ஊசி ஏற்றி கொலை செய்வதை விட ஓரளவு ஓகேயான ஒரு மரண தண்டனை முறை தான் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கின்ற நடைமுறை. அதனை நடைமுறைப்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார்கள். தெரியும், 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே 28 பேருக்கு அதிகமான மரண தண்டனை வழங்கப்பட்ட ஆண்டாக 2025 பதிவாக இருக்கிறது. குறிப்பாக 28 பேருக்கு அங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு நாங்கள் பார்த்த மாநிலங்கள் அடிப்படையில் மாகாண ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது புளோரிடா மாகாணத்தில் தான் அதிலே 9 பேர் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே புளோரிடா மாகாணத்திலிருந்து 9 பேர் அந்த 2025ஆம் ஆண்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த விஷயத்திலே நாங்கள் மிக முக்கியமாக பார்க்கின்றோம், அமெரிக்க வரலாற்றிலே ஒருவருக்கு 2 முறை மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஒரு பாதிரியாருடைய மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டிலே 1988ஆம் ஆண்டு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கென்னத் ஜூஜின் ஸ்மித் என்றவருக்கு தான் இந்த மரண தண்டனை முதலாவது அவருக்கு 2022ஆம் ஆண்டு,
அவரை கட்டிலே படுக்க வைத்து விச ஊசி ஏற்றுவதற்காக நீதிமன்றம் வழங்கிய அந்த கொலை செய்வதற்கும் ஒரு நீதிமன்றம் வழங்குகின்ற ஒரு நேர அடிப்படை இருக்கிறது. அது நேர அடிப்படை கூட அவருக்கு இன்ஜெக்ஷனை விச ஊசியை ஏற்றுகின்ற பொழுது அவரை ஏற்றுவதற்காக அவர் தடுத்திருக்கின்றார். அப்பொழுது நரம்பு மண்டலத்தை தேடுவதற்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நரம்பு மண்டலம் கிடைக்கல, டைம் முடிஞ்சிச்சு. அவரை கொலை செய்வதற்குரிய குறிக்கப்பட்ட டைம் முடிஞ்சதுனால அந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் அவருக்கு நைட்ரஜன் செலுத்தப்பட்ட முகமூடி வழங்கப்பட்டு விஷவாயு மூக்கில் செலுத்துவார்கள். அப்பொழுது வொமிட் வந்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மரணம் அடைவார். அந்த தண்டனை வழங்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். அதாவது மரண தண்டனை நிறைவேற்றம் செய்யப்பட்டார் என்பது அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இவர்தான் குறிப்பாக இரண்டு முறை மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர். அத்தோடு முதலாக அமெரிக்காவிலே விஷவாயு ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டவரும் என்ற விஷயத்துக்கு அவர்தான் ஒருவராக காணப்படுகின்றார். எனவே மரண தண்டனை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதிலே ஒரு உயிர். அதனால் தண்டனை இல்லாமல் விட்டாலும் நாடு விசித்திரமான இடத்தை நோக்கி நகர்ந்துவிடும். தண்டனைகள் மட்டுப்படுத்தப்பட்டனவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.